மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 9ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 8.1 மூன்றாவது கணக்குரிய விடைகள் தான் பார்க்க போகிறோம். ஒரு வகுப்பில் கணித அலகு தேர்வில் 10 மாணவர்கள் 75 மதிப்பெண்கள், 12 மாணவர்கள் 60 மதிப்பெண்கள், 8 மாணவர்கள் 40 மதிப்பெண்கள் மற்றும் 3 மாணவர்கள் 30 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் எனில் மொத்தத்தின் சராசரி மதிப்பெண் என்ன? கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு கிளாஸில் ஒரு யூனிட் டெஸ்ட்டு அழகு தேர்வு வைக்காங்க. அதில் 10 பேர் 75 மார்க் வாங்கியிருக்காங்க இந்த கிளாஸில். அதே மாதிரி 12 பேர் அந்த கிளாஸில் 60 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, 8 பேர் 40 மார்க் வாங்கியிருக்காங்க, 3 பேர் 30 மார்க் வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த கிளாஸோட சராசரி மதிப்பெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு கிளாஸில் மொத்த மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போகிறோம். அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். எத்தனை மாணவர்கள்? 10 மாணவர்கள் 75 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அடுத்து 12 மாணவர்கள் எத்தனை மதிப்பெண்? 60 மதிப்பெண். அடுத்து பாருங்கள் 8 மாணவர்கள், அடுத்ததாக 3 மாணவர்கள். சரியா? இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம கூட்ட போகிறோம். கூட்டலாமா? 10ஐயும் 12ஐயும் கூட்டினோம்னா 22, 22 + 8 30, 30 + 3 எவ்வளவு? 33. இப்போ மொத்த மாணவர்கள் எத்தனை பேர்? 33. இப்போ இந்த 33 மாணவர்களும் எவ்வளோ மதிப்பெண் வாங்கியிருக்காங்க நமக்கு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 10 மாணவர் எத்தனை மதிப்பெண் வாங்கியிருக்காங்க? 75 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அப்போ என்ன எழுதுவோம்? 10 × 75 ப்ளஸ். அடுத்து பாருங்கள், 12 மாணவர்கள் எத்தனை மதிப்பெண் வாங்கியிருக்காங்க? 60 மதிப்பெண். அப்போ என்ன எழுதுவோம்? 12 × 60 ப்ளஸ். அடுத்து பாருங்கள், 8 மாணவர்கள் 40 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அப்போ என்ன எழுதுவோம்? 8 × 40 ப்ளஸ். அடுத்து பாருங்கள், 3 மாணவர்கள் 30 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன எழுதுவோம்? நம்ம 3 × 30. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பெருக்க போகிறோம். 10ஐயும் 75ஐயும் பெருக்கினா எவ்வளோ வரும் அப்படின்னா 750 ப்ளஸ் 12ஐயும் 60ஐயும் பெருக்கினா எவ்வளோ வரும் அப்படின்னா 720 ப்ளஸ் 8ஐயும் 40ஐயும் பெருக்க போகிறோம். 8ஐயும் 40ஐயும் பெருக்கினா என்ன வரும் அப்படின்னா 320 ப்ளஸ் 3ஐயும் 30ஐயும் பெருக்க போகிறோம். 3ஐயும் 30ஐயும் பெருக்கினா என்ன வரும் அப்படின்னா நமக்கு 90. இப்போ இந்த மொத்த மதிப்பெண்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கூட்ட போகிறோம். 750, 720, 320, 90. இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 1880 மதிப்பெண்கள் நமக்கு என்னது அப்படின்னா கிடைக்கி. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சராசரி மதிப்பெண் கேட்டிருக்காங்க. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? சராசரி மதிப்பெண் = மொத்த மதிப்பெண் பை மாணவர்களின் எண்ணிக்கை. மொத்த மதிப்பெண் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்? 1880ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அந்த கிளாஸில் மொத்தம் எத்தனை மாணவர்கள் இருக்காங்க? 33 மாணவர்கள் இருக்காங்க. அப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்? மொத்த மதிப்பெண் எவ்வளவு? 1880 பை மாணவர்களின் எண்ணிக்கை. மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 33. சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை நம்ம அடி கொடுக்கணும். நம்ம என்ன செஞ்சலாம் அப்படின்னா வகுத்துடலாம். எதால் வகுக்க போகிறோம் அப்படின்னா 1880 நாம் 33ஆல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வகுக்க போகிறோம். 5 33 எவ்வளவு அப்படின்னா 165. சரிங்களா? இப்போ 8ல் 5 போச்சுன்னா என்ன வரும் அப்படின்னா 3, 8ல் 6 போச்சுன்னா 2. இந்த ஒரு 0 நம்ம என்ன செஞ்சிடுவோம் அப்படின்னா இறக்கிடுவோம். சரிங்களா? அடுத்ததாக 33 6 எவ்வளவு அப்படின்னா 198. இப்போ 0லேருந்து 8 கழிக்க முடியாது. அப்போ இங்கே ஒன்று கடை வாங்க போகிறோம். அப்போ இது 2ஆக மாறிடும். இது எதாக மாறும்? 10ஆக மாறிடும். இப்போ 10ல் 8 போச்சுன்னா எவ்வளோ அப்படின்னா 2. 2லேருந்து 9 கழிக்க முடியாது. அப்போ இங்கே ஒன்று கடை கொடுத்தா எதாக மாறிடும்? 12. 12ல் 9 போச்சுன்னா எவ்வளோ அப்படின்னா 3. இப்போ 32 33 எப்போ வராது. அப்போ நம்ம புள்ளி வச்சு என்ன சேர்க்க போகிறோம்? ஒரு 0. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? நமக்கு 320. அப்போ 9 33 நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 9 33 297. இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? கழிச்சுக்கலாம். 0வில் போகாது. அப்போ இவனை கடன் கொடுத்தா 2 1ஆக மாறிடும். இது 10ஆக மாறிடும். 10லேருந்து 7 கழிச்சா எவ்வளோ அப்படின்னா 3. இந்த 3லேருந்து 1 இங்கே கடன் கொடுத்தா இந்த 3 2ஆக மாறிடும். இது 11ஆக மாறிடும். அப்போ 11லேருந்து எதை கழிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம 9 கழிக்க போகிறோம். 9 கழிச்சா நமக்கு 2 வரும். இப்போ என்ன செய்வோம்? திரும்ப ஒரு 0 சேர்ப்போம்.
6 13 எவ்வளோ அப்படின்னா 198 போதும். இதோட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நிப்பாட்டிக்கலாம். அப்போ நமக்கு என்ன விடை கிடச்சிருக்கு? 56.96 கிடச்சிருக்கு. அப்போ அந்த புள்ளிக்கு அடுத்து உள்ள இந்த நம்பரை பாருங்கள், 5 விட பெருசாக இருக்கிற காரணத்தினால ஒரு 1 கூட்டிக்கலாம். அப்போ 56 கூட 1 கூட்டினா எவ்வளோ அப்படின்னா 57 எழுதிக்கலாம். அப்போ அந்த கிளாஸோட சராசரி மதிப்பெண் எவ்வளவு? 57. இந்த கணக்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.